தொடர்ந்து இது தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணம் குறித்து சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமானம் விபத்து பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்த வலியுறுத்தியிருக்கிறார். ராஜேஷ், தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். மமதா பானர்ஜி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார்? ஹாசினி, வணக்கம். மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது அந்த கட்சியில், அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் தெரிவிக்கக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதாவது அஜித் பவாரினுடைய இந்த மரணம் என்பது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு மரணமாக மாறி இருக்கின்றது. அதற்கு காரணம், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் சரத்பவாருடன் இணைவது சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் வலுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு கண்காட்சிக்கு, வேளாண் துறை சார்ந்த கண்காட்சிக்கு செல்வதற்கு முன்னால் அவர் மீண்டும் தன்னுடைய சித்தப்பாவான சரத்பவாரை நேரில் சென்று சந்தித்திருந்தார். சுப்ரியா சுலே போன்றவர்கள் எல்லாம் இது சம்பந்தமான கருத்துக்களை கூட தெரிவித்திருந்தார்கள். எனவே அதாவது பிரிந்த இரண்டு தலைவர்களும் பிரிந்த இரண்டு அணிகளும் மீண்டும் ஒன்றாக இணையும் போது மகாராஷ்டிராவிலே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய சக்தியாக பவார் குடும்பம் மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முன்பு ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி பலமான கட்சியாக இருந்தது. சரத்பவாரினுடைய உடல்நிலை குன்றியதும் அவர் எடுத்த சில முடிவுகளும் அந்த கட்சிக்கு சர்க்கிள்களாக அமைந்த நிலையிலே தொடர்ந்து அவர் சுப்ரியா சுலேவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார். தன்னுடைய வாரிசுகள், தன்னுடைய குடும்பத்தாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அஜித் பவார் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்துக் கொண்டு கட்சியை விட்டு வெளியே சென்றார். பெரும்பான்மை நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியே சென்ற காரணத்தினால் கட்சியையும் கட்சியின் சின்னத்தையும் அவரே எடுத்துக்கொண்டார். எனவே அஜித் பவார் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை அவர் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இரண்டு பிரிவுகளாக, அதாவது சரத்பவார் தலைமையிலே ஒரு அணியாகவும் அஜித் பவார் தலைமையிலே ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இருவருமே வெவ்வேறு தேர்தல்களில் கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சரத்பவாரை பொறுத்தவரையிலே அவரது நிர்வாகிகள் 90% நிர்வாகிகள் சென்று விட்டார்கள், இனிமேல் அவர் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் அதை ஒரு பெரிய சவாலாக அவர் எடுத்துக்கொண்டு மகாராஷ்டிரா முழுவதும் சுற்றி வந்து தன்னுடைய பழைய ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து தன்னுடைய எதிரிகளாக, அரசியல் எதிரிகளாக பார்க்கப்பட்ட அனைவரிடமும் சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மக்களவை தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றி வாகை சூடியிருந்தார். அது அரசியல் அரங்கிலே ஒரு பெரும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்றிணைவார்கள் என்று பேசப்பட்டு வந்தது. அதற்கான முன்முடிவுகள், அதற்கான முன்னெடுப்புகள் அனைத்துமே நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில தான் அந்த இணைப்பு விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருடைய இந்த மரணம் என்பது பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. அஜித் பவார் பாஜகவினுடைய மகாயுதி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தகவல் வந்திருந்த நிலையிலே தான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு தற்செயலான தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட விபத்தா அல்லது திட்டமிட்ட ஏதாவது சதி வேலைகள் இருக்கிறதா என்ற கோணத்திலே தற்போது அவரது ஆதரவாளர்கள், அதாவது அஜித் பவாரினுடைய தீவிர ஆதரவாளர்கள் பலரும் பேட்டிகள் மூலமாகவும் சமூக வலைதளங்களும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவரது முடிவு, அதாவது இரண்டு பவாரும் ஒன்றிணைந்தால் அது மகாராஷ்டிராவில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலே ஏதாவது சதி வேலைகள் நடைபெற்றிருக்கிறதா என்ற கோணத்திலே உச்சநீதிமன்ற நீதிபதி முன்னிலையிலே விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வரான மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பு ஹெலிகாப்டர் விபத்துகள், விமான விபத்துகள் என்று இந்தியாவில் சில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் என்று பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அது பெரும் சோகங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையிலே அந்த வரிசையிலே மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வராகவும் இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு முக்கிய தலைவராக திகழ்ந்து வந்த அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். அது பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.